நிகவரட்டிய கொப்பைகேன பகுதியில் தெதுரோயாவில் நீராடச் சென்றவர்களில் காணாமல் போயிருந்த மேலும் 4வரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதன்படி தெதுரோயாவில் மூழ்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இதுவரை 6ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 2 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு காணாமல் போன மேலும் 2 தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போதைப்பொருள் கடத்தப்பட்ட நிலையில் கடற்படையினரால் பொருட்பேட்கப்பட்ட நெடுநாள் மீன்பிடி படகில் 400 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய ஹெரோயின் போதைப்பொருள் இருப்பதாக தெரியவந்துள்ளது. குறித்த போதைப்பொருள் தொகையை பார்வையிட்ட பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர் இதனை தெரிவித்தார். இதற்கமைய போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் நடத்திய சோதனையில் அந்த படகில் இருந்து போதைப்பொருள் ஹெரோயின் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அங்கிருந்து 150 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப்பொருள் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது. போதைப்பொருள் சோதனையிடப்பட்டதை அடுத்து நெடுநாள் மீன்பிடி படகில் இருந்து 4 சந்தேக நபர்களும் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கரைக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் கைது செய்யப்பட்டனர். இலங்கைக்கு தெற்கே ஆழ்கடல் பகுதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது கடற்படையினரால் இந்த நெடுநாள் மீன்பிடி படகு பொறுப்பேற்கப்பட்டதுடன் அதிலிருந்து 6 போதைப்பொருள் பொதிகளுடன் 4 சந்தேக நபர்களும் அதிகாரிகளால் பொறுப்பேற்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நிலக்கரி இறக்குமதி தொடர்பான செயல்முறையை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் பக்கச்சார்பற்ற மற்றும் சுயாதீன விசாரணைக்கு இடமளிக்கும் வகையில் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி மற்றும் அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க ஏமபால ஆகியோர் இன்று பிற்பகல் தமது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் அவர்கள் தமது ராஜினாமா கடிதங்களை சமர்ப்பித்துள்ளனர். நிலக்கரி இறக்குமதி மற்றும் அது சார்ந்த மின்சார உற்பத்தியின் போது ஏதேனும் முறைகேடுகள் அல்லது சட்டவிரோத செயல்கள் இடம்பெற்றுள்ளனவா என்பது குறித்து விசாரணை நடத்துவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் இன்று விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. இந்த ஆணைக்குழுவின் விசாரணைகள் பக்கச்சார்பற்ற முறையிலும் சுதந்திரமாகவும் முன்னெடுக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் நோக்கில் அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலேயே இவர்கள் பதவி விலகியுள்ளனர். மத்திய கிழக்கு மோதல்கள் ஆரம்பமான பிறகு முதலாவது மசகு எண்ணெய் தாங்கி கப்பல் இன்று வெள்ளிக்கிழமை நாட்டை வந்தடைய உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய களஞ்சிய முனைய நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த கப்பல் 97,500 மெட்ரிக் டன் மசகு எண்ணெயை இலங்கைக்கு ஏற்றி வருவதாக அந்நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமார் தெரிவித்தார். மேலும் இம்மாத இறுதியில் மற்றொரு மசகு எண்ணெய் தாங்கி கப்பல் வருகை தரும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், யுத்த நிலைமைக்கு பின்னர் முதலாவது மசகு எண்ணெய் கப்பல் 97,500 மெட்ரிக் டன்களுடன் இலங்கையை வந்தடைகிறது. இந்த மாத இறுதியில் மற்றொரு கப்பல் வருவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் அமெரிக்காவிலிருந்து WTI வகை எண்ணெய் ஏற்றிய கப்பல் தற்போது எரிபொருள் நிரப்பப்பட்டு வருவதுடன் அது இன்று இலங்கையை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கமைய இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு பெரும் நெருக்கடியாக இருந்த மசகு எண்ணெயை தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ளும் சவால் தற்போது தீர்க்கப்பட்டுள்ளது என்றார். மத்திய கிழக்கு மோதல்கள் ஆரம்பமான பிறகு முதலாவது மசகு எண்ணெய் தாங்கி கப்பல் இன்று வெள்ளிக்கிழமை நாட்டை வந்தடைய உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய களஞ்சிய முனைய நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த கப்பல் 97,500 மெட்ரிக் டன் மசகு எண்ணெயை இலங்கைக்கு ஏற்றி வருவதாக அந்நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமார் தெரிவித்தார். மேலும் இம்மாத இறுதியில் மற்றொரு மசகு எண்ணெய் தாங்கி கப்பல் வருகை தரும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், யுத்த நிலைமைக்கு பின்னர் முதலாவது மசகு எண்ணெய் கப்பல் 97,500 மெட்ரிக் டன்களுடன் இலங்கையை வந்தடைகிறது. இந்த மாத இறுதியில் மற்றொரு கப்பல் வருவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் அமெரிக்காவிலிருந்து WTI வகை எண்ணெய் ஏற்றிய கப்பல் தற்போது எரிபொருள் நிரப்பப்பட்டு வருவதுடன் அது இன்று இலங்கையை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கமைய இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு பெரும் நெருக்கடியாக இருந்த மசகு எண்ணெயை தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ளும் சவால் தற்போது தீர்க்கப்பட்டுள்ளது என்றார். மத்திய கிழக்கு போர் சூழலால் ஏற்படக்கூடிய எரிபொருள் மற்றும் மின்சார நெருக்கடிகளில் இருந்து மக்களை பாதுகாப்பதற்காக அரசாங்கம் 100 பில்லியன் ரூபாய் விசேட நிதி ஒதுக்கீட்டை செய்துள்ளது. உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்தாலும் அதன் முழுமையான பாரத்தை மக்கள் மீது சுமத்தாமல் திரைசேரி ஊடாக நிர்வகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், அண்மையில் ஏற்பட்ட இயற்கை சீற்றங்களுக்கு பிறகு பாதிக்கப்பட்ட
மக்களின் வாழ்க்கையை வளமைக்கு கொண்டுவர கணிசமான நிவாரணப் பொதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் ஏற்படக்கூடிய எரிபொருள் நெருக்கடி மற்றும் அதன் தாக்கங்களை கட்டுப்படுத்த அரசாங்கம் 100 பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது. இந்த பணம் மின்சாரம், எரிபொருள் விநியோகம் மற்றும் மக்களுக்கான நலன்புரி கொடுப்பனவுகளை அதிகரிப்பதற்காக பயன்படுத்தப்படும். உலக சந்தையில் மசகு எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளின் விலைகள் மிக வேகமாக ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வரும் நிலையில் அந்த பாரத்தை முழுமையாக மக்கள் மீது சுமத்தாமல் அதன் ஒரு பகுதியை அரசாங்க திரைச்சேரியும் எரிபொருள் நிறுவனங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் உலக சந்தையில் எரிபொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் போது உள்நாட்டிலும் விலை அதிகரிப்பு ஏற்படும். உலகின் ஏனைய நாடுகளில் எரிபொருள் வரிசைகளும் குழப்பங்களும் நிலவும் சூழலில் இலங்கையில் எரிபொருள் மற்றும் மின்சார விநியோகத்தை தடையின்றி வழங்க அரசாங்கம் முகாமைத்துவ நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. போரினால் ஏற்பட்ட அசாதாரண சூழல் தணிந்தவுடன் எரிபொருள் விலையை குறைக்கவே அரசாங்கம் முயற்சிக்கும் என அவர் தெரிவித்தார். ஏப்ரல் 10 முதல் 15 வரையான காலப்பகுதியில் மாத்திரம் நாடளாவிய ரீதியில் 42 வீதி விபத்துகளில் சிக்கி 44 பேர் மரணித்துள்ளனர் என போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் சேனாதீர தெரிவித்தார். போலீஸ் ஊடக பிரிவில் நேற்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பொதுமக்கள் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருந்தாலும் போலீசார் எப்போதும் விழிப்புடன் இருந்து கடமைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். விசேடமாக வீதி போக்குவரத்து சட்டங்கள் மற்றும் குற்றவியல் சட்டங்களை மிக கடுமையான முறையில் நடைமுறைப்படுத்துமாறு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளோம். குறிப்பாக மதுபோதையில் அல்லது போதைப்பொருள் பயன்படுத்தி வாகனங்களை செலுத்த வேண்டாம் என தொடர்ச்சியாக எச்சரிக்கின்றோம். இளைஞர்கள் வீதிகளில் மோட்டார் சைக்கிள்களில் முன் சக்கரத்தை உயர்த்தி கொண்டு சாகசங்களில் ஈடுபட முயற்சிக்க வேண்டாம். அதேபோல் முச்சக்கர வண்டிகளை இரு சக்கரங்களில் ஓட்டி ஹீரோவாக முயல வேண்டாம். இவ்வாறான ஆபத்தான செயல்களில் ஈடுபடுபவர்களை கண்காணிப்பதற்கு பொதுமக்களுக்கு வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்றை வழங்கியுள்ளோம். உங்கள் வாகனங்களில் டேஷ் கேமராக்கள் அல்லது ஸ்மார்ட் போன்களை பதிவு செய்யப்படும் இவ்வாறான விதிமீறல்கள் தொடர்பான காணொலிகளை குறித்த இடம் மற்றும் நேரத்தை குறிப்பிட்டு எமக்கு அனுப்பி வையுங்கள். இதுவரை எமக்கு கிடைத்த 23 வீடியோக்களில் 13 சம்பவங்கள் தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்கள் நீதிமன்றிலும் முற்படுத்தப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு புத்தாண்டு காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் இம்முறை விபத்து மரணங்கள் ஓரளவு குறைவடைந்துள்ளன. கடந்த ஆண்டு ஏப்ரல் 13, 14, 15 ஆகிய 3 நாட்களில் 26 மரணங்கள் பதிவாகியிருந்தன. இம்முறை அது 19 குறைந்துள்ளது. எனினும் 10 முதல் 15 வரையான 6 நாட்களுக்குள் நாடளாவிய ரீதியில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய 42 விபத்துக்கள் பதிவாகியுள்ளதுடன் இதன் போது 44 பேர் உயிரிழந்துள்ளனர். அவ்வாறு உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் ஆவர். மேலும் வாகனங்களின் புகை வெளியேற்றம் மற்றும் இலக்கத்தகடுகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தியுள்ளோம். சில வாகன உரிமையாளர்கள் தரமற்ற மற்றும் விபரம் தெளிவாக தெரியாத வகையில் இலக்கத்தகடுகளை மாற்றி அமைக்கின்றனர். இரவு நேரங்களில் இவ்வாறான வாகனங்களை அடையாளம் காண்பது கடினம். சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களே பெரும்பாலும் இவ்வாறு செய்கின்றனர். இவ்வாறான வாகனங்களுக்கு 15,000 முதல் 25,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். மேலும் அதிகமாக புகையை வெளியேற்றும் வாகனங்கள் தொடர்பில் தகவல்கள் வழங்க 07035552525 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தையும் அறிமுகப்படுத்தியுள்ளோம். சூழல் மாசுபடுவதை தடுக்க பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றார். துபாய் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் பதுங்கியிருக்கும் குற்றவாளிகளை கைது செய்வதற்காக அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் முன்னெடுத்துள்ள விசேட நடவடிக்கைகளின் போது இலங்கையைச் சேர்ந்த பல குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட இலங்கை குற்றவாளிகளை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் இடம்பெறும் பெரும்பாலான குற்றச்செயல்கள் துபாய் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் பதுங்கியிருக்கும் இலங்கை குற்றவாளிகளாலேயே வழிநடத்தப்படுவதாக பாதுகாப்பு படையினர் கண்டறிந்துள்ளனர். அவர்கள் ஈரானில் உள்ள போதைப்பொருள் கடத்தல்காரர்களுடன் நேரடி தொடர்புகளை பேணி இலங்கைக்கு போதைப் பொருட்களை அனுப்பி வைப்பதன் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது தெரிய வந்துள்ளது. மின்சார உற்பத்திக்காக விக்டோரியா நீர்த்தேக்கத்தின் நீரை வழக்கத்திற்கு மாறான முறையில் திறந்துவிட அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக முன்னிலை சோசலிச கட்சி தெரிவித்துள்ளது. அந்த கட்சியின் பிரசார செயலாளர் துமிந்த நாகமுவ நேற்று முன்தினம் நிகழ்குடையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் இதனை வெளிப்படுத்தினார். தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதன் காரணமாக வெப்ப மின் உற்பத்தி குறைந்துள்ளதை ஈடுகட்டும் ஒரு தீர்வாகவே இந்த நடவடிக்கை எடுக்க முன்மொழியப்பட்டுள்ளதாக அவர் வலியுறுத்தினார். கடந்த மார்ச் 27 விவசாய அமைச்சர் KT லால்காந்த் மற்றும்
எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். தரம் குறைந்த நிலக்கரியால் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் டீசல் மூலம் மின்சாரம் தயாரிக்க அதிக செலவாகும் என்பதால் அந்த சுமையை மக்கள் மீது சுமத்தும் போது ஏற்படும் எதிர்ப்பை தவிர்க்க அரசாங்கம் இந்த முடிவை எடுத்துள்ளது. விக்டோரியா நீர்த்தேக்கத்தின் நீரை குடிநீர் தேவைக்காக கடல் மட்டத்திலிருந்து 422 மீட்டர் மட்டத்தில் பராமரிக்க வேண்டும். ஆனால் அரசாங்கத்தின் தன்னிச்சையான முடிவால் இந்த மட்டம் குறையக்கூடும் என அவர் தெரிவித்தார். மின் உற்பத்திக்காக அதிக நீர் பயன்படுத்துவதால் கண்டி, குண்டசாலம் மற்றும் திகன் ஆகிய பகுதிகளில் குடிநீர் வழங்கும் பலகுள்ள நீரேந்து நிலையம் செயலிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதனால் சுமார் 17,000 நீர் இணைப்புகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் நாளாந்து தேவையான 12,000 கன மீட்டர் நீருக்கு பதிலாக 500 கன மீட்டர் மாத்திரமே விநியோகிக்க முடிவதாகவும் அவர் கூறினார். மேலும் பல்லேக்கல முதலீட்டு வலயத்தில் உள்ள சில தொழிற்சாலைகள் நீர் தட்டுப்பாடு காரணமாக கடந்த 10ஆம் தேதி மூடப்பட்டதாகவும் இதன் விளைவாக விக்டோரியா, ரந்தனிகல மற்றும் ரன்தம்பே நீர்த்தேக்கங்களின் நீர் முகாமைத்துவத்தில் சிக்கல் ஏற்பட்டு விவசாயம் பாதிக்கப்படும் என்றும் தெரிவித்த துமிந்த நாகமுவ இந்த முட்டாள்தனமான முடிவை அரசாங்கம் உடனடியாக மீளப்பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஆட்பதிவு திணைக்களத்தின் அனைத்து பொது சேவைகளும் இன்று செயற்படவில்லை. கணனி அமைப்பில் ஏற்பட்ட திடீர் கோளாறு காரணமாக இந்நிலை ஏற்பட்டதாகவும் தற்போது அதனை வழமைக்கு கொண்டு வரும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமே ஆட்பதிவு திணைக்களத்தின் பிரதான அலுவலகம் மற்றும் அனைத்து மாகாண அலுவலகங்களின் ஒரு நாள் சேவை உள்ளிட்ட அனைத்து பொது சேவைகளும் இன்றைய தினம் இயங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நிலக்கரி மூலமான மின் உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்ட காலம் முதல் 2026 ஏப்ரல் 16ஆம் தேதியுடன் முடிவடைந்த காலப்பகுதிக்குள் அரசாங்கத்திற்கு சொந்தமான லங்கா நிலக்கரி தனியார் நிறுவனம் அல்லது அதன் வழிவந்தவர்களினால் இலங்கைக்கு நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டமையிலும் மின் உற்பத்தியின் போது முறைகேடுகள் அல்லது சட்டவிரோத செயல்கள் இடம்பெற்றுள்ளனவா என்பது குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. 1978ஆம் ஆண்டின் 4ஆம் இலக்க விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுக்கள் சட்டத்தினால் திருத்தப்பட்ட 1978ஆம் ஆண்டின் 7ஆம் இலக்க விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுக்கள் சட்டத்தின் 2ஆம் பிரிவின் ஏற்பாடுகளுக்கு அமைய இந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆணைக்குழுவின் தலைவராக உயர்நீதிமன்ற நீதியரசர் கிகான் குலத்துங்க நியமிக்கப்பட்டுள்ளார். அதன் உறுப்பினர்களாக மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபந்திகே மற்றும் மேல் நீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ சோமரத்ன ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் ஆணைக்குழுவின் செயலாளராக முன்னாள் ராஜாங்க அமைச்சின் செயலாளர் VP பந்துலசேன நியமிக்கப்பட்டுள்ளார். விவசாய அமைச்சர் KT லால்காந்த் தனக்கு 6.7 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய அசையா சொத்துக்கள் உள்ளதாக தனது சொத்து விபர அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அமைச்சரின் சொத்துக்கள் தொடர்பாக கடந்த சில நாட்களாக சமூகத்தில் பேசப்பட்டு வந்த நிலையில் அவர் கடந்த ஆண்டு டிசம்பர் கடைசி வாரத்தில் தனது சொத்து விபர அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார். 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின்படி அனைத்து அரசியல்வாதிகளும் தமது சொத்து மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதன்படி 2025ஆம் ஆண்டுக்குரிய சொத்து விபர அறிக்கைகளை பல அரசியல்வாதிகள் ஏற்கனவே சமர்ப்பித்துள்ளனர். இந்த அறிக்கையில் விவரங்கள் வழங்குபவரின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் மட்டுமின்றி அவரது மனைவி, கணவன், தங்கியிருக்கும் பிள்ளைகள் மற்றும் பிற நபர்களின் சொத்து விவரங்களையும் உள்ளடக்குவது கட்டாயமாகும். இதன் கீழ் 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டுகளுக்காக விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KT லால்காந்த் சமர்ப்பித்துள்ள சொத்து விபர அறிக்கை குறித்து சமூக ஊடகங்களில் பலத்த விவாதம் எழுந்துள்ளது. லால்காந்த் தனது அறிக்கையை 2025 டிசம்பர் 26 சமர்ப்பித்துள்ளதுடன் அதனை பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல உறுதிப்படுத்தியுள்ளார். அந்த அறிக்கையின்படி KT லால்காந்த் தமக்கு சொந்தமான அசையா சொத்துக்களாக குறிப்பிடப்பட்டுள்ளவை இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. நன்கொடை உறுதி மூலம் பெறப்பட்ட சுமார் 6 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய 2500 சதுர அடி குடியிருப்பு கட்டிடம் மற்றும் 10 பர்ச்சஸ் காணி, 2.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய 750 சதுர அடி நிரந்தர கட்டிடம் மற்றும் 20 பர்ச்சஸ் வீட்டு தோட்டம், சுமார் 56 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய 4500 சதுர அடி குடியிருப்பு கட்டிடம் மற்றும் 14 பர்ச்சஸ் காணி, பரம்பரை உரிமையின் கீழ் பெறப்பட்ட 2.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய 1500 சதுர அடி குடியிருப்பு மற்றும் வணிக கட்டிடம். இவற்றை தவிர அசையும் சொத்துக்களாக 1.6 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய 8 பவுண்ட் தங்க நகைகள், 3 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய ஒரு தங்க பவுன் மற்றும் 4.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய மோட்டார் வாகனம் ஆகியவற்றை அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வருடாந்த சம்பளமாக 7,38,918 ரூபாய் 16% சொத்துக்களை வாடகைக்கு விடுவதன் மூலம் 4 லட்சம் ரூபாயும், நிலையான வைப்புகளின் வருடாந்த வருமானமாக 27,55,000
ரூபாய் 97 கிடைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தனது தற்போதைய தொழிலின் மூலம் வருடாந்தம் 18 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைப்பதாகவும் அமைச்சரின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமைச்சர் KT லால்காந்த் சமர்ப்பித்துள்ள தகவலின்படி அவருக்கு சொந்தமான அசையா சொத்துக்களின் மொத்த பெறுமதி மட்டும் 6.7 கோடி ரூபாய்க்கும் அதிகமாகும். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான லொகுபேட்டியின் சகோதரரான பொடிபேட்டி என்பவரை இலக்கு வைத்து அவுங்களையில் பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. நேற்றிரவு 11:30 மணியளவில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பொடிபேட்டி என்பவர் முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த போது இனம் தெரியாத நபர்களால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. நேற்றிரவு நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதுடன் அதில் அவருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். CIDயினரால் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் விசாரணையின் பின்னர் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கிழக்கு மாகாண முன்னாள் அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் திடீர் சுகையினம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் வரும் ஏப்ரல் 19 முதல் 20 வரையில் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் போது இந்திய துணை ஜனாதிபதி இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்திக்க உள்ளார். அத்துடன் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களையும் முன்னெடுக்க உள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட உள்ளன. குறிப்பாக டித்வா புயலினால் பாதிப்படைந்தோரின் புனர்வாழ்வு மற்றும் அபிவிருத்தி ஒத்துழைப்பு திட்டங்கள் இதில் முக்கியத்துவம் பெறுகின்றன. இந்திய துணை ஜனாதிபதி இலங்கையில் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்பதுடன் அரசியல் மற்றும் சமூக தலைவர்களுடனும் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளார். இந்த விஜயத்தின் போது துணை ஜனாதிபதியுடன் இந்திய அரசாங்கத்தின் உயர்மட்ட தூதுக்குழுவும் இலங்கைக்கு வருகை தரவுள்ளது. மத்திய கிழக்கு போர் விவகாரத்தில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் முறிவடைந்த பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிக்கும் நோக்கில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் அசீம் முனீர் உள்ளிட்ட குழுவினர் நேற்று முன்தினம் ஈரானுக்கு சென்றுள்ளனர். இந்த விஜயத்தின் போது ராணுவ தளபதி உள்ளிட்ட குழுவினர் ஈரான் அதிகாரிகளுடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்த திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கிடையே நிலவும் தற்போதைய பதற்றமான சூழலை தணிப்பதற்கு பாகிஸ்தான் ஒரு மத்தியஸ்தராக செயற்பட்டு வருகிறது. இதற்கு முன்னர் இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை கடந்த 11 தேதி இஸ்லாமாபாத்தில் நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படாமல் முடிவடைந்த நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கான சூழலை உருவாக்கும் நோக்கில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 139வது கேண்டன் கண்காட்சி சீனாவில் நடைபெற்று வருகின்றது. இந்த கண்காட்சியில் ஏராளமான நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் விற்பனைக்கும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதிலே குறிப்பாக புதிய வகையான ட்ரோன்களை வாங்குவதற்கு மக்கள் அதிகமாக ஆர்வம் செலுத்துவதாக கூறப்படுகிறது. ஆஸ்திரேலியாவின் கிலாங் பகுதியில் அமைந்துள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றில் நேற்று அதிகாலை பாரிய தீ விபத்தொன்று சம்பவித்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக உலகளாவிய ரீதியில் எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விபத்து ஆஸ்திரேலியாவின் எரிபொருள் பாதுகாப்பிற்கு புதிய சவாலை ஏற்படுத்தியுள்ளது. விவா எனர்ஜி நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாகவே தீ பரவியுள்ளதாக விக்டோரியா தீயணைப்பு படை துணை ஆணையர் மிச்சல் கவுலிங் தெரிவித்துள்ளார். 2026 IPL போட்டியின் 24வது போட்டி நேற்று பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் இடையிலே இடம்பெற்றது. முதலில் துடுப்படுத்த ஆடிய மும்பை இந்தியன்ஸ் அணி 20 ஓவர்களில் 195 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. 196 ஓட்டங்கள் பெற வேண்டிய நிலையில் ஆடுகளத்தில் நுழைந்த பஞ்சாப் கிங்ஸ் அணி 18.3 ஓவர்களில் 198 ஓட்டங்களை பெற்று 3 விக்கெட்டுகளை இழந்தது. 7 விக்கெட்டுகளால் இந்த போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றது.